என்னை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா ஜெயிங்களோட சுடுகாட்டில் தூக்கி போட்டால் போடுங்கிற மாதிரி சொல்லுவது வந்து விரக்தியில் பேசக்கூடியது. ஒரு திட்டமிட்ட செயல் திட்டத்தோடு திமுக வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி அமைத்துக் கொள்வதனால் தப்பில்லை, அதுதான் ராஜதந்திரம். இது புரியாம நான் தனித்து நிற்பேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அரசியல் வரலாறவே அவர் வந்து என்ன செய்யல, சரியா புரிஞ்சுக்கலன்னு பொருள். சீமானுடைய அந்த கொள்கை கோட்பாட்டை தாண்டி இந்த இளைஞர்களுடைய இந்த கவர்ச்சி என்பது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கிறது. அப்ப சீமான் அவர்கள் 4வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை இணைஞ்சிருக்கிறது, இந்த களமாக்கி இருக்கிறது, அரசியல் களமாக்கி இருக்கிறது. அரியணை நோக்கி நகரணும், அதிகாரத்தை நோக்கி நகரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கணும். பேசுவது என்பதே சேவையாகி விடாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுக்கான தேர்தல் பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரமானதும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கு இடையில சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் திருத்தணியில தொடங்கினாரு. திருத்தணியில தொடங்கி இப்போ வரை போயிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு பிரச்சாரத்திலையுமே அந்த பாட்டு பாடுறத வழக்கமா வச்சிருக்காரே சார். இது என்ன சார் புது விதமான ஒரு செய்கையா இருக்கு பிரச்சாரத்துல நம்ம பாக்குறோம். அது எதற்காக அந்த பாட்டுன்றது எல்லா பிரச்சாரத்திலையும் பாடிட்டு இருக்காரு? நாம் தமிழர் சீமானை பொறுத்த அளவில் ஒரு பெரிய டீம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகளை போல இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அறிவார்ந்த இளைஞர்களுடைய கூட்டு முயற்சியில் எல்லா தயாரிப்புகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்படுகின்றன. உதாரணமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த திட்டங்களினால் மக்கள் அதிக பலனடைவார்கள், எது எதிர்காலத்துக்கு நல்லது, எது அரசுக்கு அறிவுறுத்த வேண்டிய விஷயங்கள் என்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் இளைஞர்களை வைத்துக்கொண்டு நல்லா சிந்திக்க வைத்து ஒருங்கிணைந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை வர வைத்து அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து மிகப்பெரிய புத்தகமாக கூட அடித்து தங்களுடைய வருங்கால அரசியல் செயல் திட்டம், மக்களுக்கான பணித்திட்டம் என்றெல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சீமான் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பானது கொஞ்சம் அறிவார்ந்த நிலையில் எவருமே யோசிக்காத வகையில் அந்த செயல்பட வச்சு. காரணம், அவர் வந்து திரைத்துறையில் இருந்தவர். திரைத்துறையில் இருந்து ஒரு கலைத்தன்மையான விஷயங்களை முன்னெடுத்தவர். அப்போ அந்த செயல்பாடு, அந்த சிந்தனை இப்பொழுது அவருடைய தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுகிறது. அதில் ஒன்று தான் நீங்கள் கேட்ட பாடல்களின் மூலமாக தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்வது. இது வந்து ஆற்றல் இருந்தால் தான் முடியும், அல்லது அந்த ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் முடியும், இல்லாட்டா முடியாது. இப்போ ஸ்டாலின் நினச்சா கூட பாடலாம், ஆனால் கேட்க முடியணும் இல்லையா? அதே போல் எடப்பாடி அவர்கள் பாட நினச்சா கூட பாட முடியாது. அப்போ பாடுவதற்குரிய அந்த தகுதிப்பாடு இருக்கணும், அந்த பாட்டில் உள்ள உணர்ச்சியை உள்வாங்கி பாடக்கூடிய அறிவும் இருக்கணும். அப்போ அந்த பாடல் உள்ள விஷயத்தை எழுதி கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அதை சரிபார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு சீமானுடைய அந்த ஆளுமையும் அந்த அனுபவம் இருக்கிறது. அதனால்தான் அவர் பாட்டு பாடி அவர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள முடிகிறது, மக்கள்கிட்ட எடுபடுகிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றமாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 4 தேர்தல் அவர் சந்திச்சிருக்காரு. 4 தேர்தலில் தோல்வி அடைஞ்சு இப்போ 5வது முறை தேர்தலை சந்திக்க போறாரு. 5வது முறை தேர்தலை சந்திக்க போறோன்றதுல அந்த வெற்றி அடையணுன்ற ஒரு ஆத்திரம் இருக்கும் இல்லையா? நான் இத்தனை தேர்தலை பார்த்துட்டேன், இந்த தேர்தலை வெற்றி அடையணும்னு. இப்ப புதுசா விஜய் அவர்கள் வேற வந்திருக்காரு. ஏன்னா அவரே சொல்றாரு, நீ என்ன நம்பணும்னா ஓட்டு போடு, இல்ல அவனுக்கு தான் போடுவேன் அவங்களுக்கு தான் போடுவேன்னா நீ என்ன தூக்கி சுடுகாடுல போடு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது உச்சபட்சமான விரக்தி. ஏன்னால் அவரை போல கரடியாக கத்திவை பரப்புரை செய்கிறதுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் ஆள் இல்லை. விஜய் போன்றவர்கள் 10 நிமிடம் 7 நிமிடம் 8 நிமிடம் இப்படித்தான் தன்னுடைய பரப்புரையை முன்வைக்கிறார்கள். ஸ்டாலின் கூட என்ன செய்கிறாங்க, அவர் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏதோ ஒரு பொம்மை போல நின்று ஒரு ரோபோ போல இருந்து தன்னுடைய பரப்புரை செய்துவிட்டு போய்விட்டுகிறார். இப்பொழுதுதான் அவரை கையை தூக்குவதும் இந்த முகத்திலே குறிப்பு காட்டுவதுமான நிலை இப்பொழுதுதான் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கிறது. அதே போல் நம்முடைய இவருடைய எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சுயமாக அவர் தன்னுடைய ஓங்குதல் இதில் எந்த விதமான இந்த பாடி லாங்குவேஜ் ஒப்பனை இல்லாமல் அவர் தான் இயல்பாக பேசி கொண்டு போதையும் பார்க்கிறோம். சீமான் அவருடைய பேச்சு நமக்கே தெரியும். அவருடைய இது வந்து உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொண்ட கருத்துக்கு பொருளுக்கு ஏற்றவர் தன்னுடைய அந்த உடல் மொழியையும் வெளிப்படுத்துவார். அந்த வகையில் அவர் அத்தனை சிரமங்களை பட்டு வருவதனால என்ன செய்கிறாங்க, எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற நிலைப்பாடு.
ஆனால் களத்தினுடைய மக்களுடைய மனநிலை என்பது இயல்பாக அவர் எதிர்பார்ப்பது போல இருக்காது. ஏனென்று கேட்டால் அவர் விரும்புகின்ற வகையிலே ஏற்கனவே உங்களுக்கு 36 லட்சம் பேர் அவர் பக்கம் திரும்பினார்கள். இன்றைக்கு அதனுடைய அளவு கூடலாம் அல்லது குறையலாம், அது வேற, அது காரணங்கள் இருக்கலாம். எனவே இவர் பேசுவதை கேட்டு ரசிக்கக்கூடியவர்களும் இவர் பாடுவதை கேட்டு ரசிக்கக்கூடியவர்களும் இவர்களை கொள்கைகளை கேட்டு வியக்கக்கூடியவர்களும் ஓட்டர்களாக வாய்ப்பு தருவார்களா என்று கேட்டால் அதுதான் ஐயப்பாடு. ஏனென்றால் இது போல கலைஞரே புலம்பிய காலம் உண்டு. என் பேச்சை கேட்பதற்கு 8 லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், ஆனால் ஓட்டுத்தான் வரமாட்டேன் என்கிறதாக அவர் புலம்பியதை வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே பேச்சை ரசிப்பது என்பது வேறு, வாக்குகளாக மாறுவது என்பது வேறு. எனவே இந்த நிலை என்பது மக்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குறைபாடு. இதை சீமான் அவர்கள் புரிந்தாலும் கூட வேற வழி இல்லை. அதனால அவர் விரக்தியில் என்ன செய்யறாரு, நான் எவ்வளவோ கரடியா கத்திட்டேன், எத்தனையோ தேர்தலில் செஞ்சுட்டேன், தோல்விகளை சந்தித்து விட்டேன், இனிமேல் என்ன செய்ய, நீங்க சொன்ன மாதிரி என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா ஜெயிக்கல, சுடுகாட்டில் தூக்கி போட்டா போடுங்கிற மாதிரி சொல்லுவது விரக்தியில பேசக்கூடியது. எனவே அந்த அளவுக்கு அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா அரசியல் யதார்த்தமா புரிந்து கொண்டால் அவர் இந்த விரக்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உத்திகளை மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப கூட்டணியை வைத்து தான் இப்போ முக்காவாசி கட்சிகள்ன்றது தான் அவங்க வெற்றியை அடையிறாங்க கூட்டணியோட சேர்ந்து. ஆனா சீமான் அவர்கள் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன்ற மாதிரி 15 வருஷம் கிட்ட இப்போ வரை கூட்டணி வைக்கல. அவரு ஏன் கூட்டணி வச்சா என்ன, ஒரு முறை நீங்க வெற்றி பெற்று பாருங்களேன் அப்படின்ற கேள்வியும் மக்களிடம் வருது. இல்ல அதுதான் இப்ப நீங்க மக்களிடம் வருகிறது என்பதனால தான் நான் சொல்றேன். என்னுடைய விருப்பம் அதாக தான் இருந்தது, என்னுடைய விருப்பம் கூட இப்பொழுதும் கூட அதாக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெரிய தீமையை வீழ்த்துவதற்கு சின்ன சின்ன தீமைகள் என்ன செய்யலாம், நம்ம உறவாடுவதில்லை அல்லது குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் கூட்டணி அமைத்துக் கொள்வதனால் தப்பில்லை. அதுதான் ராஜதந்திரம். ஏனென்றால் அரசியல் என்பது சாணக்கியத்தனம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. காலங்காலமாக நீங்க சங்க காலத்திலிருந்து தமிழக வரலாற்றிலையும் பார்த்தாலும் சரி, கூட்டு சேராமல் பாண்டிய மன்னர்களோ சோழ மன்னர்களோ சேர மன்னர்களோ பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றதாக இல்லை. இது புரியாம நான் தனித்து நிற்பேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அரசியல் வரலாறவே அவர் என்ன செய்யல, சரியா புரிஞ்சுக்கலன்னு பொருள். அவர் காரணம் சொல்றாரு, இவன் ஊழல் செய்யறான், அவன் ஊழல் செய்யறான், அவன் ஊழல் செய்யறான், இவன் ஊழல் செய்யறான், எவன் யோக்கியனா இருக்கிறான், நான் யார்கிட்ட போய் சேர்றது, கூட்டு சேர்றது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்னை பொறுத்தளவுல கேள்வி நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மக்களுக்கு நீங்கள் பயன்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய கோட்பாடுகளும் இந்த மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தை பெறணும். அதிகாரத்தை பெற்றுவிட்டு நீங்க நினைக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் ஒழிங்க, முன்னுதாரணமாக வாங்க. அதை விட்டு இவரோட நான் சேர முடியாது, எல்லாரும் ஊழல்வாதிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அன்றைக்கு சேரனோ பாண்டியனோ சோழனோ தன்னுடைய சேரக்கூடிய குறுநிலை தலைவர்களை எல்லாம் அவன் யோக்கியவானா என்று பார்த்தா செத்துருப்பான். அவன் நல்லவனை கெட்டவன் நான் பார்த்து செத்துருப்பான். அவனுக்கு படைவலிமை இருக்கிறதா, நமக்கு அவன் துணையாக வர முடியுமா, அவனை பயன்படுத்த முடியுமா என்கிற பார்வையை தவிர வேற என்ன வச்சிருப்பான்? அதை விட்டு இவன் நல்லவனா பார்த்துருந்தா எத்தனை பேர் மிஞ்சி இருப்பாங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு இல்லாமல் சாத்தியம் இல்லை. தனித்து நின்று எதையுமே சாதிக்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. இதை நாங்க சொல்லி பார்க்கிறோம், இது பண்ணி பார்க்கிறோம். ஒருவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு அப்படியே மிகப்பெரிய வருத்தத்தையும் மனவேதனையும் தந்தது. என்ன விஷயம் பேசுறாருன்னா, சீமான் அவர்கள் ஒரு திட்டமிட்ட செயல் திட்டத்தோடு திமுக வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இது புரியாமல் மக்கள் 234 பிள்ளைகள், இளைஞர்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அதிமுக பக்கம் போகாமல் பார்த்துக் கொள்வதற்கான செயல் திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய செயல் திட்டம். அவர் பலனடைந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தனித்தனி குழு வைத்திருக்கிறார். பிஜேபியோடு பேசுவதற்கும் அதிமுகவோடு பேசுவதற்கும் திமுகவோடு பேசுவதற்குமாக தனித்தனி குழுவை வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த செயல்பாட்டிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாயம் தான் முக்கியமாக அவருக்கு தெரிகிறது. அவரை சுற்றி இருக்க ஒரு சிலரும் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைந்து கொண்டிருக்கிறார். மற்ற அத்தனை இளைஞர்களும் அந்த பெண் பிள்ளைகளும் அந்த சிறுவர்களும் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுகிறார். என கேட்கின்ற பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் பல முறை சீமானோடு போய் சென்று உரையாடி இருக்கிறேன், நேரடியாக அலுவலகத்தில் பார்த்திருக்கிறேன், அவர் மேடையிலே நான் பேசியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட அவருடைய வெற்றியை நாம் விரும்பி வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அவருடைய அந்த தேர்தல் அணுகுமுறையில மாற்றம் வர வேண்டும், கூட்டுக்கு தயாராக வேண்டும், அரியணைக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு நெருங்க வேண்டும், சட்டமன்றத்தில் அவர் முழங்க வேண்டும், மக்களுக்காக பேச வேண்டும், தமிழர்களான மீட்சியை அவர் உறுதிப்படுத்த வேண்டும்.
அது அதிகாரத்துக்கு வர வேண்டும். நாங்கள் எவ்வளவோ திட்டங்களோடு செயல்பாடுகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய விஷயம். என்ன நீங்க சொன்னதுனால மக்கள் பேசுகிறார்கள் என்று நீங்க சொன்னதுனால சொல்றேன். மக்கள் மட்டுமல்ல, ஊடகங்களிலும் இப்பொழுது பேச தொடங்கி விட்டார்கள். ஏன்னா பல பேர் மனதுல இந்த கேள்வி எழுந்திருக்கு சார். ஏன்னா தனியாவே இருக்காருன்னா இப்ப இவரு தனியா நிக்கிறாருன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்ப திமுகவோட இவர் வந்து காசு வாங்கியிருக்காரு. ஏன்னா இவரே சொல்லியிருப்பாரு, என்ன கூட தான் கூப்பிடுறாங்க, 2000 கோடி தரேன், சீட்டு தரேன்ற மாதிரி. என்னால் இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை சீமான் என்பது வைக்கின்ற பொழுது இதை நாம் பேசாமல் இருப்பது நல்லதான்னு நினைச்சேன். ஆனா நீங்கள் மக்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்ன பின்னால்தான் மக்கள் மட்டுமல்ல ஊடகங்களும் இப்படி பேச தொடங்கி விட்டார்கள் என்ற அந்த வேதனையினுடைய வெளிப்பாட்டை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனா அந்த மாதிரியான பின்னணி எதுவுமே இல்ல, தனித்து தான் இருக்காரு. இல்ல அதுதான் மக்கள் எல்லாம் இப்படி பேச தொடங்கி விட்டார்கள் சொல்றீங்க, ஊடகங்களும் இப்படி பேச தொடங்கி விட்டான்னு சொல்றீங்க. அதுக்கு பிறகு நம்ம பேசுவதற்கு என்ன இருக்கிறது? என்னால் மௌனமாகத்தான் இருக்க முடியும் இந்த விஷயத்துல. ஆனா மாற்றம் சொல்றீங்களா சார்? சீமான் அவர்கள் என்ன மாதிரியான மாற்றம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? அது சாத்தியமா இப்போதைக்கு நடைமுறைக்கு? இல்ல அது அதாவது அவருடைய திட்டங்கள் எல்லாம் சிறந்தது, அதுல மாற்று கருத்தே இல்லை. மிகப்பெரிய இலவசங்களை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இலவசங்கள் என்பது எல்லை மீறி போகிறது. அது இப்பொழுது அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்கள் மலிந்திருக்கிறது. அந்த குளிர்சாதன பெட்டியிலிருந்து இன்னும் பல்வேறு வகையான சலுகைகளை அவர் அறிவித்திருக்கிறது என்பது உண்மையிலே எனக்கு அது சரியாக படவில்லை. ஏனென்றால் திமுக இலவசங்களை அறிவித்து பணம் கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வதை போல அவரிடமிருந்து அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியும் அதே பாணியில் தான் இருக்கிறது என்பது மிகப்பெரிய வேதனையான விஷயம். எனவே அந்த வகையில் சீமான் அவர்கள் இலவசத்திற்கு எதிராக பேசுவது நான் விரும்புகிறேன், வரவேற்கிறேன். இது ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சிக்கு ஆசைப்படுகின்ற அத்தனை பேருக்கு இது மனசுல பதியணும். அப்ப அவர் கேட்கிறாரு, தண்ணி உன்னால ஏன் இலவசமா கொடுக்க முடியல? குறைஞ்சபட்சம் குடிதி அதை உன்னால இலவசமா கொடுக்க முடியலையே, கல்வி இலவசமா கொடுக்க முடியலையே, அதே போல மருத்துவத்தை இலவசமா கொடுக்க முடியலையே என்று கேட்டால் இதை அத்தனையினுடைய முதலாளிகளும் அது அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், கார்பரேட் முதலாளிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இதை நாங்கள் இலவசமா கொடுக்க முடியாம நீ எதை இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்க? அப்ப கடைசி வரைக்கும் உன்னை கையேந்திர அளவுக்கு நீ மக்களை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கிறது கேள்வி, சரியான கேள்வி. ஏனென்றால் இன்னைக்கு சாராய ஆலையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? டாஸ்மார்க் மூடணுங்கிறது கோரிக்கை வைக்கிறாங்களா? இதே ஸ்டாலின் இந்த போன ஆட்சிக்கு முன்னால, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நினைச்சாங்க குடும்பமே கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு நினைச்சாங்க டாஸ்மார்க் இழுத்து மூடுனாங்க. அவ்வளவு தூரம் வீதியில் நின்று போராடினாங்க. கனிமொழி என்ன செஞ்சாங்க? இந்த தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகிவிட்டார்கள், டாஸ்மார்க்கால மதுவினுடைய கொடுமைனாலன்னு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் பேசினதெல்லாம் என்ன ஆச்சு? கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. வெக்கங்கட்ட செயல் இதெல்லாம். அதாவது வெளிப்படையாக வீதியில நின்று மதுவுக்கு எதிராக பேசிவிட்டு 5 ஆண்டுகளாக மதுவிலை தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த விதத்தின் தொடர்பு இல்லாமல் இருப்பவர்களை நம்பி எப்படி இவர்கள் ஓட்டு போடுகிறார்கள்? 5000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா அவங்களுடைய அந்த வாக்குறுதி மறந்து போயிருமா? இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் பட்ட வேதனை என்ன யோசிச்சு பாருங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் பட்ட வேதனை என்ன, செவிலியர்கள் பட்ட வேதனை என்ன, மருத்துவர்கள் பட்ட வேதனை என்ன, ஆசிரியர்கள் அலுவலர்கள் பட்ட வேதனை என்ன? கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு போராட்டங்கள், அத்தனை வாக்குறுதிகளை கொடுத்துட்டு முழுசா மறந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய மோசடி இது! இப்படிப்பட்ட மோசடித்தனமான ஆட்சியை விரட்டுவதற்கு வரக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்யணும்? இந்த இலவசங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சிருக்கணும், கொஞ்சம் நிதானம் காட்டியிருக்கணும். எல்லை மீறி இலவசங்கள் அறிவிச்சிருக்காரோ என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எனவே அந்த வகையில் சீமான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகச்சிறந்த குற்றச்சாட்டு. ஏன்னா இலவசங்களால இந்த மக்களை கடைசி வரைக்கும் பிச்சைகளாக பாக்குறாங்க, கையெந்த வைக்க பாக்குறாங்கன்னு கரெக்ட் சொல்லுங்க. ஆனாலும் இவ்வளவு விமர்சனங்கள் சீமானவர்கள் மீது வந்தாலுமே 3ஆம் சக்தியாக தான் இப்போ வரை சீமானவர்களை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுக அதிமுகவை தாண்டி அடுத்து இருக்க சக்தியே நாதாக இருந்துச்சு. ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்ததால சீமானவர்கள் பின்தள்ளப்படுறாரா அப்படின்ற கேள்வி மிக வருதுல்ல சார்? இல்ல அது உண்மை, அது உண்மை. என்னன்னா கொள்கை சார்ந்த அறிவு சார்ந்த பலம் என்பது, இளைஞர்களுடைய பலம் என்பது சீமானுக்கு இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த அரசியல் புரிதலற்ற, கொள்கை புரிதலற்ற, மக்களை பற்றிய, சமூகத்தை பற்றிய, அரசியலை பற்றிய எந்த புரிதலும் இல்லாத சினிமா கவர்ச்சியினால் கூடுகின்ற கூட்டம் அதிகமாக இருக்கிறது, தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அத்தனை பேர் நினைச்சு பொட்டீசல் போல அவரை முக்கிறான். என்ன பார்க்க போறான்? வேடிக்கை பார்க்க போறான். அவர் இதுக்கு முன்னால ஏதோ கொள்கை அறிவிச்சாரா, செயல் திட்டம் திட்டினாரா, அல்லது செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? பெருசா எதுவுமே அவர் முன்னால் மக்களுக்காக செய்யல. எனவே அந்த வகையில நம்முடைய சீமானுடைய அந்த கொள்கை கோட்பாட்டை தாண்டி இந்த இளைஞர்களுடைய இந்த கவர்ச்சி என்பது விஜய்க்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் தொடங்குகின்ற பொழுதே நான் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன், என்னோடு வாருங்கள் என்று அழைத்த அந்த அழைப்பு என்பது எல்லோரையும் திரும்பி பார்த்தது, திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் போக வைத்ததா? ஏன் போக வைக்கல?
திரும்பி பார்க்க வைத்தது. ஏன் போக வைக்கலன்னா, நம்ம போனா அங்க தேர்தல் செலவுக்கு கணிசமான பணம் தருவார்களா, விஜய் தருவாரா என்கின்ற எதிர்பார்ப்பு என்பது அங்கே எந்த விதமான பதிலும் இல்லை. அதனால திரும்பி பார்த்தவர்கள் எல்லாம் பார்த்தவாறு நின்று விட்டார்கள். அப்புறம் எப்பயும் போல யாரு எங்க போகணுமோ எப்படி போகணுமோ அப்படி போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. இன்னைக்கு திமுக மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறது விஜயனுடைய வருகையினால். அதை மறந்துவிடக் கூடாது. சிறுபான்மையினுடைய வாக்குகளை போற அவர் தன் பக்கம் எடுத்து விடுவாரோ என்கிற அச்சம் இருக்கிறது. அப்ப மாற்றை தேடுகின்றவர்கள், நல்லா புரியுங்க, திமுகவுக்கும் அண்ணாமுகவுக்கும் மாற்றை தேடுகின்றவர்கள் என்ன செஞ்சாங்க, சீமானுக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவர் அதை சரியாக பயன்படுத்தி கூட்டணி என்கிற அந்த ஆயுதத்தை எடுத்திருப்பாருன்னா இன்னைக்கு சீமான் முன்வரிசைக்கு முந்தி போயிருப்பாரு. ஆனால் அதை விட்டு அவர் தனித்து நின்றதுனால இன்னைக்கு கூட்டணிக்கு தயாராக இருக்கக்கூடிய விஜய் பக்கம் என்ன செய்யறாங்க, திரும்பி பார்க்கறாங்க. அப்ப இந்த கவர்ச்சியும் இந்த இளைஞருடைய அறியாமையே உள்ள இந்த கூட்டங்களும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அவருடைய அந்த அணுகுமுறை என்ன செய்யறாங்க, அவங்களே ஒரு திரும்பி பார்க்க வச்சது. இன்னைக்கு இந்த இருவருக்கு மாற்றாக மூன்றாவது இடத்திலே விஜய் கொண்டு வைத்து விடும் என்கிற நிலைப்பாடு வந்துவிட்டது. அப்ப சீமான் அவர்கள் 4வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை இணைஞ்சிருக்கிறது. இந்த களமாக்கி இருக்கிறது, அரசியல் களமாக்கி இருக்கிறது. இதுக்கு சீமான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அவர் தனித்து நிற்காமல் ஒரு கூட்டணிக்கு தயாராகி வந்திருப்பாருன்னா இந்த நிலை மாறி இருக்கும். அதனால என்ன செய்யணும், ஒரு பலங்களை சேர்த்துக்கொண்டு தம்மை பலப்படுத்திக் கொண்டு அரியணை நோக்கி நகரணும், அதிகாரத்தை நோக்கி நகரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கணும். பேசுவது என்பதே சேவையாகி விடாது. அதுதான் முக்கியமானது. ஓகே சார், தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி சார். வணக்கம்மா.